வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு கார சட்னி செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல தக்காளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வத்தல் பொடி சேர்க்கிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி தாளிக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்காக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கலாம். பூண்டு நுணுக்கி வச்சிருக்கேன். 50 கிராம் பூண்டு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே தக்காளியில உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். வதங்கும் போது எண்ணெய் காணல அப்படின்னா கொஞ்சம் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். கார சட்னிக்கு நான் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் ஊத்த போறேன். நல்லா வதங்கிடணும். சாஃப்டா இருக்கணும் சாப்பிடும்போது, அந்த மாதிரி வதங்கிடணும். ரொம்ப கருகவும் விட்டக்கூடாது. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்ச தக்காளி விழுது இதுல ஊத்திக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் காணல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். திறந்து பார்க்கலாம். சட்னி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி கார சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பூண்டு நல்லா அதிகமா சேர்த்திருக்கோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.